ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உடம்பும் சேர்ந்தா காமம், மனசும் சேர்ந்தா காதல். இவ்வளோ நாளாக நான் வரலன்ட்டு எல்லோரும் வருத்தப்பட்டீங்க, காரணமும் கேட்டீங்க. முக்கால்வாசி பேருக்கு தெரியும். கொஞ்ச நாளாக ஹன்சிகா படத்தில் நடிக்கிறதில்ல, வரல. அந்த ஒரு மனவேதனை, மன உளைச்சல், அதனாலேயே நானும் வர முடியல. ஹன்சிகாவுக்கும் உடம்பு இளைச்சி போச்சு, எனக்கும் உடம்பு இளைச்சி போச்சு. ஆக்சுவலாக மனசு உளைச்சல்னால தான் எங்களுடைய அந்த பிரிவு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது உங்களால் மட்டும்தான் என்னையும் ஹன்சிகாவையும் சேர்த்து வைக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த வீடியோ. அந்த மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி சார், டைரக்டர் சுந்தர்சி. ஏன்னா ஹன்சிகாவை வச்சு படம் எடுத்தது, ஹன்சிகாவோட நல்ல க்ளோஸாக இருந்தது சுந்தர்சி சார். அவர் நினச்சா கண்டிப்பாக என்னையும் ஹன்சிகாவையும் வச்சு ஜீன்ஸ் படத்தில் 7 அதிசயத்தை காமிச்சு வீடியோ எடுத்திருப்பாங்க, படம் எடுத்திருப்பாங்க. அது மாதிரி என்னையும் ஹன்சிகாவையும் வச்சு சுந்தர்சி சார் வந்து நினச்சா என்னை ஹீரோவாகவும் ஹன்சிகாவை ஹீரோயினியாகவும் போட முடியும். அவர் நினச்சா கண்டிப்பாக முடியும். அப்படி அவர் வந்து என்னை வச்சு ஹீரோவை வச்சு படம் எடுத்தால் கண்டிப்பாக ₹1 கூட சம்பளம் வாங்க மாட்டேன். அதுதான் நான் அவருக்கு தர மரியாதை. ரெண்டாவது யாருன்னு பார்த்திங்கன்னா, விஜய் டிவி பிக் பாஸ். இப்போ பிக் பாஸில் போகிற எல்லாரையுமே பிடிச்சவங்க வந்து உள்ளே பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு பிடிச்சவங்க. அப்படி பார்த்திங்கன்னா, நான் உள்ளே இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஹன்சிகாவையும் உள்ளே அனுப்புவாங்க, என்னை பார்க்க வைப்பாங்க, என்னை ஹேக் பண்ண வைப்பாங்க, கிஸ் பண்ண வைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு பிக் பாஸ் நினச்சா, நான் ஆசைப்படலை, இது மூலியமாவது ஹன்சிகாவை நான் உள்ளே வச்சு பார்த்துருவேன், 2 பேரும் ஹேக் பண்ணிக்குவோம், அதுலேயாவது எங்கள் மனசுக்குள்ளே உள்ளதை நாங்கள் பேசிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக விஜய் டிவினால் முடியும், விஜய் டிவி பிக் பாஸ்னால் முடியும். ஃபஸ்ட்டு சுந்தர்சி சார், ரெண்டாவது விஜய் டிவி பிக் பாஸ். மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். மெயினாக மாமி போடுறவங்க. நீங்கள் நிறைய மாமி போட்டு தான் அந்த டயத்தில் வந்து என்னையும் ஹன்சிகாவையும் ரொம்ப இது பண்ணீங்க. ஆனால் மறுபடியும் எனக்கு ஹன்சிகாவை வந்து சேர்த்து வைக்கிறது உங்களால் முடியும். நல்ல விஷயங்களை போட்டு நல்ல டேக்கிங் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நானும் ஹன்சிகாவும் கண்டிப்பாக சேருவோம். இந்த 3 பேரும் நினச்சாலே ஹன்சிகா எனக்கு கிடச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. திருப்பியும் இறந்து போய் மண்ணிலேருந்து புதைஞ்சி கொஞ்ச நாள் கழித்து எந்திரிச்சு வந்த மாதிரி இப்போ இருக்கேன். எதனால் திருப்பியும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மன்மதனை, இந்த லெஜெண்டை, இந்த செலிப்ரிட்டியை சேர்த்து வைக்கிறது ஒன்று சுந்தர்சி சாரா, இல்லை விஜய் டிவி பிக் பாஸா, இல்லை மாமி போடுற பசங்களா தெரியலை. ஆனால் கண்டிப்பாக உங்கள் மேலே எல்லார் மேலேயும் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ இதை ஹன்சிகாட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க. நானும் ஹன்சிகாவுக்கு மெசேஜ் பண்ணுறேன். பாவம் என்ன பிரச்சனையோ என்னன்னு தெரியலை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசு விட்டு என்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஹன்சிகாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுதான் காரணம், கொஞ்ச நாளாக வராதுக்கு காரணம். இப்போ கொஞ்சம் சாக்லேட் பேபி மாதிரி வந்துட்டேன். என் ஹன்சிகாவும் உடம்பு இளைச்சி போய் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ எங்கள் ஊருக்கு வந்தாலே ஹன்சிகாவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வீடு பிடிச்சி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு உடம்பு இன்னும் அதே மாதிரி கொலுன்ட்டு. இப்போ நித்யா மேனன் இருக்குல்ல, இந்த தலைவன் தலைவியில் நடிச்சிச்சில்ல, அந்த மாதிரி ஹன்சிகாவும் அந்த உடம்பு அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது என் ஆசை. மறுபடியும் 2 பேரும் இந்த 2025 முடிவுக்குள்ளே ஒன்று சேருவோங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொடுக்குறேன். கண்டிப்பாக சேர்த்து வைப்பீங்க நம்பிக்கையோட. உங்கள் லெஜெண்ட் செலிபிரிட்டி பேரழகன், மன்மதன், காதல் மன்னன், ட்விட்டர் உலகின் நாயகன், வாட்ஸ்அப் உலகின் வள்ளல், ஆண்டிகளின் அன்பு கண்ணன், கன்னிகளின் கனவு, சாக்லேட் பாய், டீ சுனாமி ஸ்டார், தி அல்ட்ரா வேர்ல்டு பியூட்டி லெஜெண்ட், ஹன்சிகாவின் அன்பு காதலன், உங்கள் மன்னை சாதிக். நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஹன்சிகா கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறேன். என்னை கைவிட்டு விடாதீர்கள். பாய்.